ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு விஷுவலான வீடியோவில் அகைன் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம கமெண்ட்ஸ்ல தொடர்ந்து இந்த பஜாஜ் பற்றின கேள்விகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. ஸோ அது நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். இருந்தாலும் அதை பார்க்காத நிறைய நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதை பதிவு பண்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ முழுமையா பாருங்க. ஆல்ரெடி தமிழ்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதாவது லோ சிபில்ல உங்களுக்கு லோன் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது நான் எந்த ஒரு அப்ளிகேஷனோ எந்த ஒரு பஜாஜையும் ப்ரொமோட் பண்றதுக்காக இல்லை, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம நிறைய பக்கம் ட்ரை பண்ணிட்டு பேங்க் நான் பேங்கிங்லாம் ட்ரை பண்ணிட்டு லோன் எங்கேயுமே கிடைக்கும்னா நிறைய பஜாஜ்ல ட்ரை பண்ணிங்கன்னா அது லோ சிபில்லே உங்களுக்கு லோன் எலிஜிபிள் ஆயிரும். எலிஜிபிள் ஆச்சுன்னா வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு லோன் கிரெடிட் ஆயிரும். ஸோ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான். கேவிசி அப்டேட் எல்லாமே ஆன்லைன் தான். அதை நிறைய நண்பர்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ டென்யூர், எவ்வளோ இஎம்ஐ அப்படின்லாம் சரியா கேட்காம, அவங்க கேட்டாலும் அவங்க லோன் ப்ராசஸ் பண்ணும்போது சொல்ற அமௌண்ட்டும் டென்யூரும் லோன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ இதை லோன் வாங்கின நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்க. இனி ஃபியூச்சர்ல லோன் வாங்குறவங்களும் ரொம்பவே கவனம் இதை பாருங்க. ஜஸ்ட் ஒரு 24 months அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36 months ஆயிரும். இஎம்ஐ 10,000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க, 13,000 ஆயிருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 24% அப்படின்னு சொல்லுவாங்க, 36% ஆயிருக்கும். ஸோ இது எல்லாமே ரொம்ப கிளியரா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது டிசைட் பண்ணுங்க. மேக்சிமம் நான் சஜஸ்ட் பண்றது இந்த பஜாஜை தவிர்த்துருங்க அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா அதுல லோன் வாங்கியில இருந்தே பிரச்சனை, என்ஓசி கிளியர் ஆகும் பிரச்சனை கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே ஹராஸ்மெண்ட்டும் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா, லோன் இஎம்ஐயை அட்வான்ஸா பே பண்ணலாமா இல்லை ப்ரீ க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கு. அந்த டேட்டை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட லோனை அட்வான்ஸா இஎம்ஐ பே பண்ணுங்க. மேக்ஸிமம் இதையும் நான் சொல்றது என்ன, அட்வான்ஸ் இஎம்ஐ பே பண்ணாதீங்க. பஜாஜ்ல அது ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. ஸோ 2ஆம் தேதி நண்பர் பார்த்தீங்கன்னா கமெண்ட்லேயே கேட்டிருக்காரு, 2ஆம் தேதி எப்பவுமே செக் டியூ டேட் வரும், இசிஎஸ் வரும். அது 30th அன்னைக்கே பே பண்ணிட்டேன், சேலரி செலவு பண்ணிடுவேன், அதனால பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை ரீஃபண்ட் வாங்குறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு நிறைய ப்ராசஸ் மெயிலாம் சென்ட் பண்ணி நம்ம போராட வேண்டியதாக இருக்கும். அதனால எப்பவுமே அது அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிற மாதிரியும் விட்டுருங்க. நீங்க அட்வான்ஸ் இஎம்ஐ பேமெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு டெபிட் ஆயிருந்தது அப்படின்னா, ஏதாவது அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லை த்ரூ vcare@bajajfinserv.in மெயில் ஐடிக்கும் மெயிலையும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் பஜாஜ்ல வேற என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளோட பஜாஜ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதுக்கே ஜாயின் பண்ணி உங்களோட கேள்விகள் சொல்லலாம். ஸோ இவ்வளவு நாள் நான் நிறைய பேருக்கு கமெண்ட் ரிப்ளை பண்ணேன், ரொம்பவே சாரி. இனி வரும் நாட்களில் கண்டிப்பா இந்த பேங்கிங் ஃபினான்சியல் சம்பந்தமான அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏதாவது லீகலா உங்களுக்கு சப்போர்ட் தேவை, இல்லை ஃபினான்சியல் லோன் சம்பந்தப்பட்ட ஏதாவது சப்போர்ட் தேவை அப்படின்னாலும் நம்மளையும் கான்டாக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்தி. Until next, bye from தமிழன் கார்த்திக். நன்றி, பை. டேக் கேர்.